ஒரு மேல் சாதி திமிர் இருக்கு இல்லையா, ஒரு ஆதிக்க சாதி திமிர். அந்த திமிர் தான் அந்த பாலக்காடு கவுன்சிலர் புகார்லையும் சரி, அங்க வந்து வேடனுக்கு எதிராக கொந்தளிக்கின்ற இந்த சங்கிகளுடைய அவருடைய பாடல் வரிகள் வந்து இந்து மதத்துக்குள்ள வந்து ஒரு பிரிவினை உண்டாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து இந்துத்துவவாதி தரப்புன்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் இசைவாணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஐயம் சாரி ஐயப்பா அப்படின்னு பாடலை பாடினாங்க. இது ஐயப்பனை அவமதித்து விட்டார், கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சு, பெண்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்கள டார்கெட் பண்ணாங்க, ஒன்றும் முடியல. அவர் பாட வர்ற பாடல்கள் வந்து என்ன, அந்த பாடல்கள் வந்து நேரடியாக இந்துத்துவாவினுடைய செவுட்டில் அடிக்கிற மாதிரியான பாடல் வரிகள், சமூக நீதிக்கு வந்து ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய பாடல் வரிகளாக வந்து இருக்குது. இப்படி அவருடைய எல்லா பாடல்களையும் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்து ஒரு சமூக கோபம் கொப்பளிக்கிறத வந்து பார்க்கலாம். அநேகமாக நம்ம இந்தியாவில் வந்து ரேப் உலகத்தில் அவருக்கு இணையாக வந்து யாரையும் சொல்ல முடியாத அளவுக்கு சமூக ரீதியாக நான் சொல்லுவேன். ஒரு ஈழவர் வந்து ஒரு நம்பூதிரிய தூரத்திலேருந்து பார்த்தா எப்படி ஒதுங்கி போகணும், பார்த்துட்டா வந்து இந்த ஈழவருக்கு என்ன தண்டனைகள் உண்டு, நம்பூதிரி எப்படி தீட்டுக்கழிப்பு சடங்கெல்லாம் பண்ணணும், இந்த கொடுமைகள்லாம் பார்த்துட்டு விவேகானந்தர் சொல்கிறாரு. கேரளா வந்து எம்புரான் திரைப்படம் ஓப்பனிங்கே வந்து குஜராத் படுகொலையுடைய ஒரு காட்சியை வந்து காட்டுகிறது. இந்த படம் வந்ததுனால பிருத்திவிராஜ் வீட்டில் வந்து ரைடு, அந்த படத்துக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணவங்க வீட்டில் வந்து ரைடு. சாதிய ஒடுக்குமுறைகளை எதிர்த்து பாடுவது என்பது வந்து இன்னைக்கு தேவையானது. மீண்டும் பிஜேபி வளரக்கூடிய மாநிலத்தில் வேடன் போன்றவர்களை வந்து நம்ம வந்து உற்சாகமளிப்பது, அவரோட வந்து தோள் நின்று அவர் பக்கம் நிற்பது அப்படின்றது வந்து சங்கிகளை எதிர்க்கக்கூடிய இந்த நாட்டில் வந்து சமூக நீதியை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமை. நேர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் அஜித். சார், கேரளாவில் மிக புகழ்பெற்ற ஒரு ரேப் பாடகரான வேடன் சமீப காலத்தில் வந்து இளைஞர்கள் மத்தியில் கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடகராக வேடன் அவர்கள் இருக்கார். ஏன் அப்படின்னா அவருடைய பாடல் வரிகள் எல்லாமே ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் நிற ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் தொடர்ச்ச கலக குரலை வந்து பேசக்கூடிய வரிகள் வந்து இருக்கு. எடுத்துக்காட்டு அவருடைய வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அந்த பாடல் வரிகளில் மிக முக்கியமாக நான் பானை நல்ல பறைய நல்ல புலைய நல்ல நீ வந்து தம்புரானும் அல்ல ஆலய ஒரு மயிரும் இல்லை, இந்த பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸான பாடல். அதிலிருந்து தொடர்ச்சியாக இளைஞர் மத்தியில் கொண்டாடக்கூடிய ஒருத்தராக இருக்கார். இப்போ அவருக்கு எதிராக வந்து என்ஐஏ வந்து வழக்கு போடணும்னு சொல்லி பிஜேபி தரப்பும் சொல்லப்படுது. இந்த வேடனுங்கிறவர் யாரு, இன்னைக்கு இவருக்கு எதிராக என்ஐஏ வழக்கு தொடுக்கிறதுக்கான காரணம் என்ன? வேடன் அப்படின்றவர் கேரளாவை சேர்ந்த ஒரு ரேப் பாடகர். அவருக்கு வயது வந்து 30. அவர் வந்து சில ஆண்டுகளாகவே வந்து இந்த ரேப் இசையில் வந்து அவர் ரொம்ப புகழ் பெற்றவர். ரேப் அப்படின்றதே வந்து அமெரிக்காவில் வந்து கருப்பின இளைஞர்கள் மத்தியில் தோன்றிய ஒரு போர்க்குணமான ஒரு இசை வடிவம் தான். நம்ம இதில் ஆசுகவின்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, நினைத்த இடத்துல வந்து பாடுவது. அதுபோல் ஒரு சூழ்நிலை, ஒரு சிச்சுவேஷன், ஒரு பிரச்சனையை அப்படி பார்த்தாங்கன்னா பார்த்த மாத்திரத்தில் வந்து வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அதை சீராக அடுக்கி வந்து ஒரு இசையில் வந்து பாடுவது அப்படின்றதான் ரேப்பு. பொதுவாக இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சூப்பர் சிங்கர் தெரியும். சூப்பர் சிங்கரில் வந்து சினிமா பாட்டு பாடுவாங்க, எல்லாம் பாடுவாங்க. இப்போ கூட ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் சிங்கர் 10th சீசன் வந்து முடிஞ்சிருக்குது. அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள்லாம் காமெடி பண்ணி கோமாளிகளாக்கி எந்த அளவுக்கு வந்து அந்த இசை போட்டியை வைத்து கொண்டு வியாபாரம் பண்ணணுமோ அப்படி வந்து பண்ணுறாங்க. ஆனால் இசை என்பது வந்து மனிதனுடைய காதல் இசை, மகிழ்ச்சி, துயரம், சிரிப்பு இதை மட்டும் பாடுவதல்ல, ஒரு சமூகத்தினுடைய உணர்ச்சியை பாடுவதும் கூட இசை தான். அதுதான் வந்து இசையினுடைய உச்சம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ பீத்தோவான் வந்து அவருடைய சிம்போனியை வந்து பிரெஞ்சு புரட்சிக்கு வந்து அர்ப்பணிக்கிறாரு, நெப்போலியனுக்கு வந்து அர்ப்பணிக்கிறாரு. ஏன்னா பிரெஞ்சு புரட்சி தான் ஜனநாயகம் என்ற கான்செப்டை வந்து ஐரோப்பாவுக்கு வந்து கொண்டு வருது. அப்படி ஒரு சமூகத்தின் உணர்ச்சியை பாடக்கூடியவராக வந்து இந்த வேடன் என்ற இளைஞர் வந்து இருக்கிறார். இவருடைய பூர்வீகம் வந்து மலையாள பத்திரிகைகளில் அப்படி குறிப்பாக சொல்லலை. தமிழ்நாட்டை சேர்ந்த சில எக்ஸ்தல பயனாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அவங்க அம்மா யாழ்ப்பாணத்தில் பிறந்தவங்க, அப்புறம் வந்து இங்கே கேரளாவுக்கு வந்து குடியேறிட்டாங்க, அங்கே கல்யாணம் பண்ணி அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. அவர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருந்தாலும் சரி, அங்கேயே பிறந்திருந்தாலும் சரி, அவர் பாட வர்ற பாடல்கள் வந்து என்ன, அந்த பாடல்கள் வந்து நேரடியாக இந்துத்துவாவினுடைய செவுட்டில் அடிக்கிற மாதிரியான பாடல் வரிகள், சமூக நீதிக்கு வந்து ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய பாடல் வரிகளாக வந்து இருக்குது. இப்போ இந்த 2020 வந்து வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் பாடலை வந்து வெளியிடுறாரு. அது பல மில்லியன் கணக்கிலான பார்வைகளை வந்து பெறுகிறது. ரெண்டாவது நேரடியாக ஸ்டேஜில் லைவ் ஷோ பண்ணுறாரு. அதற்கும் நேரடியாக வந்து வரவேற்பு அதிகமாக இருக்குது. அந்த பாடல்கள் நீங்கள் யூடியூப்பில் வேடன் சாங்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். அந்த பாடலில் கேட்கும்போது கொஞ்சம் நிதானமாக நம்ம கேட்கணும். ரேப்புன்றதுனால வேகமாக பாடுறாரு.
பாடும்போது ஒரு போர்க்குணத்தோடு பாடுறாரு. அந்த வரிகளின் பொருளில் வந்து உணர்ச்சியை வந்து ததும்ப வந்து பாடுறாரு. அது வான்ற பாடலாக இருக்கட்டும், வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் இதாக இருக்கட்டும், இது மாதிரி பல பாடல்கள் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில இது நம்ம தமிழ் வார்த்தைகளே கலந்து வர்ற மாதிரியும் இருக்கும். மலையாளமே நீங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு புரியக்கூடிய மொழி தான், தமிழுக்கு நெருக்கமான மொழி தான். இப்படி வந்து அவருடைய பாடல்கள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து புகழ் பெறுவது, பிரபலம் பெறுவது, ரெண்டாவது இவர் வந்து திரையுலகத்துலேயும் வந்து கால் பதிச்சிருக்கார். சில சினிமாக்கள்லேயும் வந்து பாடியிருக்கார். என்னென்ன சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாயாட்டு அப்படின்ற திரைப்படத்தில் நரபலின்ற பாடலை பாடியிருக்காரு. அதே ஆண்டு வெளியான அவரது வா என்ற இசை வீடியோ வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உழைப்பை வந்து கொண்டாடுகிறது, அவங்களுடைய அடக்குமுறையை ஒடுக்குமுறையை வந்து கண்டிக்கிறது. கொண்டல்ன்ற திரைப்படத்தில் வந்து மீனவர்கள் வலியை வந்து பாடுறாரு. ஆல் வி இமேஜின் ஆஸ் லைட் அந்த திரைப்படத்தில் வந்து சமூக சூழலால் காதலை சொல்ல தயங்கும் 2 பெண்களோட வலியை வந்து பாடுறாரு. நரிவேட்டை என்ற திரைப்படத்தில் வந்து காடுகளை அழிப்பதன் மூலம் வந்து வனவாசி மக்கள் வந்து எப்படி வீடுகளை இழக்கிறாங்க, அவங்களுடைய வலியை வந்து அதில் வந்து பாடுறாரு. அவருடைய குத்தந்திரம் அப்படின்ற பாடலும் கூட புகழ்பெற்ற பாடல் தான். இப்படி அவருடைய எல்லா பாடல்களையும் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்து ஒரு சமூக கோபம் கொப்பளிக்கிறத வந்து பார்க்கலாம். அநேகமாக நம்ம இந்தியாவில் வந்து ரேப் உலகத்தில் அவருக்கு இணையாக வந்து யாரையும் சொல்ல முடியாத அளவுக்கு சமூக ரீதியாக நான் சொல்கிறேன், ஒரு போராளின்ற அர்த்தத்தில் வந்து அந்த மாதிரி பாடல்களை வந்து தொடர்ந்து பாடுறாரு. அதில் அவர் சலிக்கிறதும் வந்து இல்லை. அவருடைய வரிகள் வந்து நேர்த்தியாக இருக்குது. அதை நமக்கு வந்து தமிழ் மட்டுமே தெரிந்ததுனால முழுவதும் ரசிக்க முடியலைனாலும் அந்த வரிகளை பாதியாவது நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். இது வந்து பிஜேபிக்கு பெரும் கோபத்தை வந்து ஏற்படுத்துது. அந்த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸை வந்து பிரதமர் மோடியை வந்து இவர் வந்து அவமதித்து விட்டார், போலி தேசபக்தன்னு சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி வந்து கண்டித்து யார் புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதாவினுடைய பாலக்காடு நகரசபை கவுன்சிலர் மினி மோல் அவர் தான் வந்து புகார் கொடுக்குறாரு. அவர் வந்து என்ஐஏட்ட புகார் கொடுத்துருக்கிறாரு. என்ஐஏ அப்படின்றது வந்து பயங்கரவாதத்தை விசாரிக்கக்கூடிய அமைப்பு, அதுக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை. இந்த பாடல் வந்து பிரதமர் அவமதிச்சார் அப்படின்னா வந்து கோர்ட்டில் வந்து டிஃபமேஷன் கேஸ் தான் போட முடியுமே தவிர என்ஐஏட்டு கொடுக்கறதுக்கு எந்த முகாந்திரம் இல்லை. ஆனால் அப்படி கொடுப்பதன் மூலமாக என்னென்னா ஒரு அச்சுறுத்தல் மிரட்டலை வந்து உருவாக்குவது. ரெண்டாவது வந்து எஸ்டிபிஐ கட்சி தான் அவருக்கு ஃபண்ட் பண்ணுது. அப்போ எஸ்டிபிஐ என்ன அப்படின்னுட்டா முஸ்லீம்கள், அப்புறம் வந்து பயங்கரவாதம், இப்படி வந்து அவங்க வந்து கனெக்டிங் த டாட்ஸ் இப்படி வந்து போட்டு வந்து பண்ணுறாங்க. இது வந்து கேரளாவில் வந்து ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குது. தமிழ்நாட்டிலையும் சில ஊடகங்கள் வந்து அப்போ இந்த பிரச்சனையின் மூலமாக வேடன் என்ற ஒரு ரேப் பாடகர் கேரளாவை தாண்டியும் இன்றைக்கி இந்தியாவில் வந்து அறியப்படுறாரு. இதுதான் வந்து அவர் மேலே உள்ள புகார் குறித்த வந்து பின்னணி. குறிப்பாக வந்து 2K கிட்ஸ் மத்தியில் வந்து அவருடைய பாடல்கள் வந்து கேரளாவில் வந்து நிறைய வரவேற்பு பெறுது. அதுவும் வந்து பிஜேபிக்கு வந்து பொறுக்கலை. இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இடதுசாரிகள் கூட்டணியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கூட்டணியாக இருக்கட்டும், இது ரெண்டையும் தாண்டி வந்து பாரதிய ஜனதாவும் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வந்து சென்ற பாராளுமன்ற தேர்தல் வந்து உருவாக்கியிருக்கு. அவங்க கேரளாவில் எப்பவும் குறி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்திய அளவில் வந்து அதிகமான ஆர்எஸ்எஸ் சாகாக்கள் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து கேரளா. அப்போ கேரளாவில் வந்து இந்துத்துவாவை எப்படியாவது வளர்க்க வேண்டும் அப்படின்ற அந்த முயற்சிக்கு வந்து இது போன்ற முயற்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. இதனால தான் அவர்கள் வந்து வேடனை வந்து குறி வைத்து இப்போ வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு நிறைய நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் இசைவாணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்னு பாடலை பாடினாங்க. இது ஐயப்பனை அவமதித்து விட்டார், கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சு பெண்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்கள டார்கெட் பண்ணாங்க, ஒன்றும் முடியலை. சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து கந்த சஷ்டி கவசம் கருப்பர் கூடம் யூடியூப் சேனல் வந்து முடக்கினாங்க. அவங்கள பிடிச்சி கைது பண்ணி குண்டாஸில் உள்ளே போட்டாங்க எடப்பாடி ஆட்சியில். அதை வச்சு தான் எல்முருகன் வந்து வேலை யாத்திரையெல்லாம் போனார், ஒன்றும் வேலைக்கு எடுக்கலை. இப்போ கந்தசஷ்டி கவசத்தில் வந்து அந்த வரிகள் என்ன, அந்த வரிகளுடைய பொருள் என்ன, இதை தான் அதில் வந்து விளக்கியிருக்காங்க. அவங்க கற்பனையாக எதுவும் வந்து பேசலை. ஒன்று நீ இதெல்லாம் வந்து ஆபாசமாக இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் நீ வந்து தடை பண்ணணும். இல்லை இந்த விளக்கத்தை எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் இப்போ பாட்டை எதுக்கு நீங்கள் வந்து பாடுறீங்க. இப்போ இது அப்படின்னு இல்லை, நீங்கள் சௌந்தரிய லகரியாக இருக்கட்டும், நீங்கள் பல இதிகாச புராணங்களாக இருக்கட்டும், இப்போ பெரியாரும் அம்பேத்கராக தானே பேசியிருக்காங்க. இப்போ அம்பேத்கர் கிருஷ்ணனை பற்றியோ அப்புறம் வந்து ராமனை பற்றியோ அவர் எழுதின கட்டுரைகள்ல எல்லாம் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வந்து வெளியில் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் ஆர்எஸ்எஸ் விநியோகிக்க சொல்லுங்கள். அதே மாதிரி பெரியார் வந்து எவ்வளவு அம்பலப்படுத்தியிருக்கிறார். இந்த புராணங்கள் வந்து எப்படி ஆபாசமாக இருக்கிறது,
கடவுள்கள் பேரில் வந்து எப்படி வந்து இவர்கள் வந்து பார்ப்பனியத்தை வந்து மூட நம்பிக்கைகளை திணிக்கிறார்கள், அந்த கதைகள்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கலை. இப்போ பழைய அந்த மரபினுடைய தொடர்ச்சியாக வேடன் வந்து இன்னைக்கு அங்கே வந்து இந்த பிரச்சனையை வந்து அவர் எடுத்திருக்கிறாரு, அதை பாடலில் கொண்டு வராரு, கலை வடிவத்தில் கொண்டு போது அதனுடைய ரீச் வந்து அதிகம். அதனால அவரை வந்து இன்னைக்கு குறி வச்சிருக்காங்க. அவருடைய பாடல் வரிகள் வந்து இந்து மதத்துக்குள்ள வந்து ஒரு பிரிவினை உண்டாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து இந்துத்துவவாதி தரப்புன்னு சொல்லப்படுது. இந்து மதம்தான் வந்து சாதியை வைத்து வந்து பிரிக்கின்றது. இந்து மதத்தினுடைய ஆன்மாவே சாதி தான். இது அம்பேத்கர் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கார். இந்து மதம் என்பது வந்து ஒரு மதம் கிடையாது. மற்ற மதங்கள்லாம் வந்து ஒரு ஆன்மீக விடுதலை, சொர்க்கம், நரகம், இது ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம், இதை பற்றி பேசுது. ஆனால் இந்து மதம் மட்டும்தான் சாதியினுடைய ஒரு குற்றவியல் சட்ட தொகுப்பு போல் வந்துருக்குது. எந்த சாதியில் பிறந்தேன்னா உன்னுடைய பேர் என்ன வைக்கணும், எந்த சாமியை கும்பிடணும், எந்த தெருவுக்கு போகணும் போகக்கூடாது, எங்கே தண்ணி குடிக்கணும், எங்கே வந்து உன்னை புதைக்கணுமா எரிக்கணுமா, இப்படி பிறந்ததில் கருவில் இருக்கும்போதே அந்த குழந்தையினுடைய அவனுடைய வாழ்க்கை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. இப்படி சாதியால் பிரிந்திருக்கின்ற இந்த மதத்தை வந்து ஒரு குற்றவியல் தண்டனை தொகுப்புன்னு தான் சொல்ல முடியுமே தவிர மதம் என்று சொல்ல முடியாது அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்து மதம் தான் வந்து சாதியை வைத்துக்கொண்டு அக்ரகாரம், ஊர், சேரி இந்த பிரிவினைகளை உருவாக்கி இன்றும் வந்து அதை நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் இந்த செட்டப்பை வந்து பார்க்கலாம். வட இந்திய மாநிலங்களில் வந்து இந்த ஒடுக்கப்படுகின்ற சாதி மக்கள் மீதான தாக்குதல் வந்து அதிகம். குறிப்பாக பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் அதிகம். பட்டியலின பெண்கள் மீதான வந்து ரேப்பு, நீங்கள் வந்து அந்த சம்பவங்களை வந்து நீங்கள் கொடூர சம்பவங்களை தொடர்ந்து பத்திரிகைகள் வந்து பார்க்கலாம். அதனால் வந்து இந்து மதம் தான் சாதியை வந்து உருவாக்கி மக்களை பிரிக்கிறதே தவிர அந்த சாதி பிரிவினை அவர் எதிர்க்கிறார். என்னடா அவனுடைய சாதி, மனுஷனுக்கு என்னடா சாதி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடல் வரிகளில் பேசுகிறத அவங்களுக்கு வந்து பிடிக்கலை. குறிப்பாக நம்பூதிரிகள் எல்லாம் வந்து அவர் பாடல் வரிகளில் வந்து வராங்க. அப்போ ஒரு மேல் சாதி திமிர் இருக்கு இல்லையா, ஒரு ஆதிக்க சாதி திமிர், அந்த திமிர் தான் அந்த பாலக்காடு கவுன்சிலர் புகார்லேயும் சரி, அங்கே வந்து வேடனுக்கு எதிராக கொந்தளிக்கின்ற இந்த சங்கிகளுடைய அந்த கோபம், குமுறல் என்பது வந்து அந்த சாதி திமிரில் தான் வருது அப்படின்றதான் பார்க்க முடியும். அதே இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த சசிகலா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சட்டை இல்லாமல் பாடுறாரு, இது வந்து சமூகத்தில் வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துது, குறிப்பாக எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் ரேப்புக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி வந்து இங்கே எஸ்சி எஸ்டின்னா அமெரிக்காவில் வந்து பிளாக்கு, அவங்க மத்தியில் தான் வந்து இந்த ரேப்பே வந்து உருவாகுது. நீங்கள் ஜார்ஜ் தாம்சனுடைய மனித சமூக சாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஹியூமன் எசன்ஸ்ன்ற அந்த புக்கில் வந்து இந்த பாடல் அப்படின்றதே வந்து ஆண்டாண்களை எதிர்த்து வந்து அடிமைகள் எப்படி தங்களுடைய அவலங்களை வந்து ஒரு புலம்பலாக பாடலாக வந்து பாடுறாங்க. அப்போ அந்த சமூக கோபம் என்பதே வந்து ஒடுக்கப்படுகின்ற மக்கள்கிட்ட இருந்து தான் வந்து உருவாகுது. அதனால் அவர் சட்டையை கழட்டிட்டு பாடுறாரு. இப்போ நம்ம பறை இசை அடிக்கிறவங்களாம் அந்த காலத்தில் வந்து சட்டை இல்லாமல் தான் பாடுறாங்க. இன்றைக்கி மேடைகளில் வந்து அவங்க சட்டையை போட்டுட்டு வந்து பாடுறாங்க. இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒடுக்கப்படுகின்ற அந்த மக்கள் வந்து பறை மூலமாக ஊர்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் சட்டை இல்லாமல் போய் அவங்க தெரிவிக்கிறதெல்லாம் சர்வ சாதாரணம். அப்போ சட்டை இல்லாமல் பாடுறதன் மூலமாக வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், இது வந்து ஒரு ஒடுக்கப்படுகின்ற மக்களின் கலையை வந்து அவர் எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு புகழ்ந்து வியந்தோதும் விதமாக அதை வந்து முன்னிலைப்படுத்துகிறார். நீ வந்து சட்டை போடக்கூடாதுன்னு சொன்ன. இப்போ நீ கேரளாவில் உள்ள கோயில்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கோயிலையும் வந்து சட்டை போட்டு போக முடியாது. வேட்டி கட்டிட்டு வந்து வெறும் உடம்போட தான் வந்து போக முடியும். நீ இப்படி இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக தான் ஐயா வைகுண்டநாதர் வந்து கன்னியாகுமரியில் வந்து அந்த சுவாமி தோப்பில் வந்து ஒரு தனி மத வழிபாட்டு பிரிவையை உருவாக்குறார். இடுப்பில் நீ வந்து துண்டு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறியா, அந்த ஐயா வைகுண்டநாதர் வழிபாட்டு பிரிவை சேர்ந்தவங்க, ஐயா வழியை சேர்ந்தவங்க தலையில் வந்து துண்டு கட்டுவாங்க. அப்புறம் நீ வந்து திருநீர் போடக்கூடாதுன்னு சொன்னியா, நான் திருநீர் எப்படி போடுவேன், அப்படி போட்டுக்குவாங்க. அப்புறம் வந்து அவங்க கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி தான் இருக்கும். கண்ணாடியில் வந்து நம்ம உருவம் இருக்கும், நீ தான் கடவுள். இப்படி பார்ப்பனியத்துக்கு எதிரான இதை வந்து அவர் வந்து செஞ்சுருக்காரு. நாராயணகுரு வந்து அந்த பார்ப்பனிய சமூக அமைப்புக்கு எதிராக பேசியிருக்கிறாரு. விவேகானந்தர் வந்து கேரளா வந்து பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த சாதிய கொடுமைகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு ஈழவர் வந்து ஒரு நம்பூதிரிய தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி ஒதுங்கி போனோம், பார்த்துட்டா வந்து இந்த ஈழவருக்கு என்ன தண்டனைகள் உண்டு, நம்பூதிரி எப்படி தீட்டுக்கழிப்பு சடங்கெல்லாம் பண்ணணும், இந்த கொடுமைகள்லாம் பார்த்துட்டு விவேகானந்தர் சொல்கிறாரு, கேரளா வந்து ஒரு பைத்தியக்காரர்கள் தேசம் அப்படின்னு வந்து சொல்கிறார். அதனால் இப்படிப்பட்ட கேரளாவில் வந்து
சாதிய ஒடுக்குமுறைகளை எதிர்த்து பாடுவது என்பது வந்து இன்றைக்கி தேவையானது. மீண்டும் பிஜேபி வளரக்கூடிய மாநிலத்தில் வேடன் போன்றவர்களை வந்து நம்ம வந்து உற்சாகமளிப்பது, அவரை பாராட்டுவது, அவரோடு வந்து தோள் நின்று அவர் பக்கம் நிற்பது அப்படின்றது வந்து சங்கிகளை எதிர்க்கக்கூடிய, இந்த நாட்டில் வந்து சமூக நீதியை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமை. குறிப்பாக வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வந்து எது வந்து எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருக்குது? இப்போ வேடன் அவர்கள் வந்து பாடுறது வந்து பிஜேபிக்கு பிரச்சனையாக இருக்கா, இல்லை வேடன் பாடல் வந்து அதிகப்படியான மக்களை சென்றடையுது, ஒரு தலித்தா இருந்து அந்த இசையை வந்து கொண்டு வந்து மேலே ஏற்றுறது இருக்கு இல்லையா, எது வந்து பிஜேபிக்கு வந்து எரிச்சல் ஊட்டதாக இருக்குது? இல்லை, அவர் வந்து அவங்க சித்தாந்தத்துக்கு எதிராக யார் இருந்தாலும் அவங்க வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே இந்த இசைவாணி கருப்பர் கூடலாம் வந்து பார்த்தோம்ல. அப்போ இந்துத்துவ சித்தாந்தங்களை முன்னிறுத்தக்கூடிய கலைப்படைப்புகளை மட்டும்தான் அவர்கள் வந்து அவங்க வந்து வரவேற்கிறாங்க, இந்தியா முழுவதும் கொண்டு போகிறாங்க. அது சபர்மதி ரிப்போர்ட்டு, தி கேரளா ஸ்டோரி, தி காஷ்மீர் ஃபைல்ஸு, அப்புறம் வந்து காலா, அவுரங்கசீப் சம்பாஜி பற்றிய படம், சாவா, இது எல்லாமே வந்து பாஜகவினுடைய இந்துத்துவ கருத்தியலை வந்து ஆதரிக்கக்கூடிய படங்களாக வந்து இருக்குது. இப்போ சபர்மதி ரிப்போர்ட் வந்து குஜராத்தில் வந்து அந்த கோத்ரா ட்ரெயின் எரிப்பை மையமாக வைத்து நடக்குது. அந்த ட்ரெயின் எரிப்பு வந்து உள்ளுக்குள்ளே தான் வந்து விபத்து போல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி தான் நானாவதி கமிஷன் வந்து சொன்னது. அப்புறம் இவங்க வேறு கமிஷன்லாம் போட்டு வெளியிலேருந்து வந்தாங்கன்னு சொல்லி அது தண்டனையிலேயே கொடுத்துட்டாங்க. ஆனால் இதை வைத்து வந்து அங்கே வந்து முஸ்லீம்கள் மீது வந்து ஒரு இனப்படுகொலை நடத்தப்பட்டு 2000க்கும் மேற்பட்ட முஸ்லீம் மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு கோத்ரா ரயில் எரிப்பை மட்டும் வந்து எடுக்கப்பட்ட சபர்மதி ரிப்போர்ட்டை வந்து பிஜேபி வந்து முன்னிறுத்துகிறது. நாடாளுமன்றத்திலே அதை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணாங்களே, நாடாளுமன்றத்தை ஸ்க்ரீன் பண்ணி பிரதமர் அமித்ஷா உட்பட எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க. கேரளா ஸ்டோரியில் வந்து லவ் ஜிகாத் மூலமாக வந்து இந்து பெண்கள் வந்து எப்படி முஸ்லீமாக மதம் மாற்றப்பட்டு அவங்க வந்து ISIS அமைப்புக்கு வந்து சேர்க்கப்படுகிறார்கள் அப்படின்றத வந்து 32,000 பெண்கள் அப்படின்ற பொய்க்கணக்கெல்லாம் கொடுத்து வந்து செஞ்சாங்க. அப்போ முஸ்லீம்கள் மீது வெறுப்பு. காஷ்மீர் ஃபைனல்ஸில் வந்து பண்டிட்களுடைய நிகழ்வை வந்து மிகைப்படுத்தி அவங்க வந்து பயங்கரமாக வந்து தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டாங்க. பண்டிட்கள் வெளியேற்றப்பட்டதுக்கு காரணமே வந்து பிஜேபி தான். அப்போ பிஜேபியினுடைய ஆதரவாக இருந்த ஆளுநர் தான் வந்து பண்டிட்கள் வெளியேறுவதற்கு முக்கியமான காரணம். காஷ்மீர் பிரச்சனை நம்ம தனி. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த படங்களுக்கு வந்து வட இந்தியாவில் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ, அப்புறம் வந்து லீவ் விடுறாங்க, படம் பார்க்குறதுக்கே வந்து லீவ் விடுறாங்க. அப்புறம் வந்து பிஜேபி வந்து தன்னுடைய சமூக ஊடகங்கள் மூலமாக இந்த படங்களை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்போ இந்த படங்களை வந்து பல முற்போக்கு கலைஞர்களை வந்து விமர்சிச்சிருக்காங்க. இப்போ ஹாலிவுட் இயக்குனர் வந்து அனுராக் காஷ்யப் வந்து தி கேரளா ஸ்டோரி வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை வந்து தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக கண்டிச்சிருக்கிறார். அதே போல் காஷ்மீர் ஃபைல்ஸையும் வந்து பல முற்போக்கு கலைஞர்கள் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் எந்த கலைப்படைப்புகள் வந்து முன்னிறுத்தப்படும்னா, இவங்க வந்த பிறகு வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து வருது. இப்போ சாவா வந்த பிறகு வந்து அவுரங்கசீப் கல்லறை வந்து அங்கே தான் வந்து இருக்குது, அந்த சம்பாஜி நகரில் தான் வந்து இருக்குது. அவருடைய கல்லறையை தோன்றணும்னு சொல்லி கலவரம்லாம் நடந்தது இல்லையா? இப்படி வந்து சங்கிகள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், முற்போக்கு கலைஞர்கள், இடதுசாரி கலைஞர்கள், இந்த நாட்டில் வந்து சமூக நீதி நிலவ வேண்டும் என்று சொல்லக்கூடிய கலைஞர்கள்லாம் அதை தொடர்ந்து வந்து எதிர்க்கிறாங்க. 2015 வந்து மோடி பிரதமர் ஏற்ற பிறகு கல்பர்கி என்ற கன்னட எழுத்தாளர் வந்து சங்கிகளால் வந்து கொல்லப்படுறார். அப்போ அதை ஒட்டி வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் நயன்தாரா சாகல், உதய் பிரகாஷ், அசோக் வாஜ்பாய், கிருஷ்ண சோப்டி, சச்சிதானந்தன், இவங்கெல்லாம் வந்து அவார்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் முதல் முறையாக திருப்பி அளித்தது என்பது மோடி ஆட்சியில் தான். அந்த அளவுக்கு வந்து இங்கே வெறுப்புணர்வும் வந்து அதிகமாக இருக்குது, முஸ்லீம்கள் மேலே அதிகமாக இருக்குது. மாட்டுக்கறி வச்சுருந்தாங்கன்னு அக்லக் போன்றவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. இதையெல்லாம் கண்டித்து கல்பர்கி கொலை மட்டுமல்ல, இந்தியா வந்து ஒரு சகிப்புத்தன்மையற்ற ஒரு தேசமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த கலைஞர்கள் எழுத்தாளர்கள் வந்து திருப்பி கொடுக்குறாங்க. அதை ஆதரித்து நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் வந்து ஓப்பன் லெட்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பிஜேபி வந்த பிறகு தான் இது வந்து நடந்திருக்கு. அப்போ பிஜேபிக்கு வந்து கலையின் மூலமாக இந்துத்துவத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. இப்போ மெர்சலில் வந்து போகிற போக்கில் வந்து ஜிஎஸ்டி பற்றி ஒரு வசனம் வருது. அதுக்காக வந்து இங்கே தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்க, ராஜா எதிர்க்கிறாரு. அது அந்த படம் வந்து இன்னும் நல்லா ஓடுறதுக்கு உதவி பண்ணிச்சு. அப்போ ஒரு படத்தில் ஒரு சின்ன காட்சி கூட வந்துடக்கூடாது, அது அவங்களுக்கு வந்து எரிச்சல் விட்டுக்கிறது.
இப்போ எம்புரான் திரைப்படத்தை எடுத்துக்கோங்க. எம்புரான் திரைப்படம் ஓப்பனிங்கே வந்து குஜராத் படுகொலையினுடைய ஒரு காட்சியை வந்து காட்டுகிறது. இறுதி காட்சியில் வந்து அதுக்கு பழி வாங்கக்கூடிய அந்த முஸ்லீம் இளைஞன் வளர்ந்து பெரியாளாய் வந்து பழி வாங்குகிறான். இந்த ஒரிஜினல் படம் வந்து இன்னும் நிறைய காட்சிகள் இருந்தது. அப்போ பிஜேபியினுடைய எதிர்ப்புனால வந்து ரீசன்ஸார் போய் வந்து அதை வந்து திரும்ப கட் பண்ணி போடுறாங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண படமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சங்கிகளுக்கு வந்து ஆத்திரத்தை ஊட்டக்கூடிய ஒரு படமாக வந்து இருக்குது. அப்போ இந்த படம் வந்ததுனால பிருத்திவிராஜ் வீட்டில் வந்து ரைடு, அந்த படத்துக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணவங்க வீட்டில் வந்து ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு, இப்படிலாம் வந்து அச்சுறுத்துறாங்க. இதை வந்து தொடர்ந்து வந்து செய்கிறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் வந்து இவ்வளவு எடிட்டுக்கும் மீறி வந்து நீங்கள் எம்புரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு மகிழ்ச்சியும் சங்கிகளுக்கு மிகப்பெரிய கோபத்தையும் தரக்கூடிய படமாக வந்து இருக்குது. அதுதான் இன்னைக்கு வந்து வேடன் விஷயத்திலையும் பிரதிபலிக்குது. வேடனே வந்து இப்போ எல்டிடியோட தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது இல்லை? எல்டிடி வந்து தொடர்பு இருக்கு, அதை விசாரிக்கணும், அதை வந்து என்ஐஏ வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் ஆர்எஸ்எஸ் தரப்பு தான் சொல்லப்படுது. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து எல்டிடிக்கும் வேடனுக்கு என்ன சம்பந்தம்? வேடன் வந்து சமூக பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார், பாடுகிறார், அதை வந்து மக்கள்கிட்ட குறிப்பாக இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. அதுதான் வந்து ஒரு கோபம். அவரை எப்படியாவது பழி வாங்கணுன்றதுக்காக இவங்க வந்து சார்ஜ் வைக்கிறதுக்கு இந்த என்னென்ன விஷயங்களெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க, அதை முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இவர் பின்னாடி வந்து சிபிஎம் காங்கிரஸ்க்கு 2 கூட்டணியுமே வேடனை வந்து ஆதரிக்கிறாங்க. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி மட்டும்தான் வந்து வேடனை எதிர்க்கக்கூடியதாக இருக்குது. இவங்க எதிர்க்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் வேடன் வந்து ஃபேமஸ் ஆவார். அவர் இப்போவே நாம் பார்க்கும்போது வந்து எல்லா பாடல்களும் மில்லியன் கணக்கில் போயிருக்கு. முன்னாடி வந்து இந்த வழக்கு வராத வரைக்கும் ஒரு கேரளா முழுவதும் அறியப்பட்ட வேடன், இந்த வழக்கு போட்டதுக்கு அப்புறம் வெளியே வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை தள்ளனாவே நீ வேடன் பாடல்கள் தான் வருது. அப்படி வருது. இந்தியா முழுக்க இன்னைக்கு பிரபலமாயிட்டாரு. அது மட்டும் இல்லை, இனிமே வரக்கூடிய கலைஞர்களுக்கு வந்து ஒரு முன்னோடியாகவும் இருப்பார். இனிமே வரக்கூடிய கலைஞர்கள் வந்து நம்ம சூப்பர் சிங்கரில் போய் தான் நம்ம பிரபலம் ஆகணும்னு இல்லை, சமூக கருத்துக்களை பேசி பாடியும் கூட நம்ம வந்து இந்த மக்களினுடைய அன்பை பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்னோடியாக வந்து மாறுறாரு. பல கலைஞர்களுக்கு வந்து அவர் வந்து இன்ஸ்பிரேஷனாக வந்து இருப்பார். ஓகே சார், இவ்வளோ நேரம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். நன்றி.